Hi friends. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்க போகிறோம். அதாவது பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கேருந்து எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, எப்படிலாம் வந்து எந்த வழியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் தான் வந்து எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம். அது சிஸ்டம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இஸ் நோன் அஸ் த எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் பேசிக்காக ஒரு டெஃபினிஷன். இதில் என்ன மாதிரியான டிவைசஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மெயின் டிவைசஸ். என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த 4 வந்து இன்வால்வ் ஆகுது. இல்லை ஜென்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஜென்ரேட்டர்னா பேசிக்காக தெரியும், மோட்டர்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். வேறு ஜென்ரேட்டர்னா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு தேவை வந்து ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அப்படிப்பட்ட இது வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எங்கே இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் தேவைப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 4 எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம்ங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதோட பவர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்க்க தான் வந்து இவ்வளோ ஒரு இதாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், அடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம், அல்லது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. பேசிக்காக பவர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளான்ட், அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஹைட்ரல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பவர் பிளான்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. அது என்ன மாதிரி ரேட்டிங்கில் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6.6 kV, 10.5 kV, 11 kV, 15.7 kV, இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் நமக்கு. கரெக்டாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன ரேட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 220 kV, 132 kV. அதாவது வந்து இந்த 6.6 kVங்கிறது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங்கில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, வேறு செகண்டரி வைண்டிங்கில் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக அப்போ இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். 6.6 அல்லது 10.5 என்ன பண்ணுறாங்கன்னா 220 அல்லது 132 kVக்கு ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ். சரிங்களா? சென்டிங் அண்ட் சப்ஸ்டேஷன் ரிசீவிங் எண்டுக்கு போகுது. இப்போ பிரைமரி டிரான்ஸ்மிஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அது வந்து பிரைமரி டிரான்ஸ்மிஷன். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நடக்குது. இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் இங்கே ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இடையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த 220 kV அல்லது 132 kV அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி டவுன் பண்ணுறாங்க. 220 33 அல்லது 132 வந்து 66 டவுன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்து செகண்டரி டிரான்ஸ்மிஷன், இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. இதை வந்து 32 kV வந்து வேறு ஏதாச்சும் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அல்லது வந்து ஹை அமௌண்ட்டில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஹை அமௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லோ அமௌண்ட் யூஸ் பண்ணும்போது மேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாத, அதை சரியான நிறைய லாஸஸ் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் ஹை அமௌண்ட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வோல்டேஜ் ஹையாக இருந்தனாலே லாஸ் கம்மியாக இருக்கும் பேசிக்கலாக. ஹென்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 33 kV, 66 kV என்ன பண்ணால் செகண்டரி டிரான்ஸ்மிஷன் இன்னும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செகண்டரி சப்ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதான் வந்து 11 kV அல்லது 6.6 kV அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ். நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். மறுபடியும் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இந்த 11 kV அல்லது 6.6 kV எப்படி மாற்றாங்கன்னா 400 volt அல்லது 230 volt. 400 volட்டாக இருந்தால் 3 ஃபேஸ்க்கும், 230 volட்டாக இருந்தால் சிங்கிள் ஃபேஸ்க்கும் வந்து மறுபடியும் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரேஞ்சஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரிஸ்க்கு வேணால் வந்து பாதியில் இடையில எங்கேனாலும் ஃபேக்ட்ரிஸோ இண்டஸ்ட்ரீஸோ எடுத்துக்குவாங்க. இதே நம்ம வீட்டுக்கு வேணும்னு சொன்னால் நம்ம 230 volt போதும். அல்லது 3 ஃபேஸ் வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின்ஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 ஃபேஸ் அதாவது வந்து 400 volt தேவைப்படும். கரெக்டாக அந்த 400 volt தான் எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த 11 kV அல்லது 6.6 kVலேருந்து டவுன் பண்ணி இந்த 2 ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். கடைசியாக இதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம ஹோம் அப்ளையன்ஸஸ்க்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்சியூமர் கொடுக்குறாங்க, சர்வீஸ் மெயின்ஸ் இந்த இது கொடுக்குறாங்க. இதான் வந்து ஒரு டோட்டல் எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 400 அல்லது 230 இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இதான் வந்து செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். இதான் வந்து கடைசியாக வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. இந்த பவர் சிஸ்டம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் வந்து பெரிய ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு நான் ஒவ்வொரு நாள் வந்து வரிசையாக போட்டுட்ருக்குது. இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும். ஏன்னா எனக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சா வந்து நான் ஒரு கிளியர் ஐடியா பண்ணி போட்டுட்ருக்கேன். ஹென்ஸ் நான் ஒரு டாபிக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி பேசிக் ஐடியா இல்லை, நீங்கள் எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து
யோசிச்சிருப்பீங்க. கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு போட்ட டாபிக்ஸ் வந்து எனக்கு அதாவது வந்து எனக்கு பாதியில் ஏதோ அறகுறையாக இருந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் சொல்கிறது. நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள டாபிக் எடுக்கிறதுனால திடீர்னு ஒரு புது டாபிக் கொண்டு வந்தாலோ அல்லது ஒரு டாப்பிக்கை நான் பாதியில் விட்டுட்டு போனாலோ அதில் என்ன தேவைங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் உடனே அப்லோட்ஸ் கொடுக்கலன்னா கூட அடுத்தது கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸை மதித்து அதுக்கு அடுத்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் கொடுப்பேன். உங்கள் கமெண்ட்ஸில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நான் மதித்து இந்த வீடியோஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறதே நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க. ஹென்ஸ் ஒரு புது டாபிக் இருந்தாலோ அல்லது ஒரு டாப்பிக் நான் பாதியில் விட்டுட்டு போனாலோ கமெண்ட்ஸில் வந்து தெரிவித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வைப்பேன். நோட் பண்ணி வச்சு அது சம்மந்தமான வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேங்கிறத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கிளியராக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.